ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கொஞ்சம் செடிகள் அப்புறம் விதைகள்லாம் கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், இது வந்து மனோரஞ்சிதம் பூ சொல்லுவாங்க இல்லையா, அதோட விதைகள் இது. மரத்து கீழே நல்லா பழுத்து பூ முத்தி பழுத்து கீழே விழுந்துருந்தது. அப்புறம் ஒரு மனோரஞ்சிதம் செடியும் எனக்கு கிடச்சிச்சு பாருங்கள். இந்த மாதிரி விதை போட்டு முளைச்சது தான் இந்த செடி. ஸோ இந்த செடியும் வைக்கலாம், அதோட இந்த விதைகளையும் முளைக்க போடலான்னு நான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து ஓமவல்லி, கற்பூரவல்லிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப ஈஸியாக பிடிச்சிக்கும். குழந்தைங்க இருக்க வீட்டில் இந்த செடி அவசியம் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது நித்திய கல்யாணி, ரொம்ப சக்தி வாய்ந்தது இது. இதோட பூக்களை கஷாயமாக போட்டு குடித்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், பிரண்டை இதுவும் கொண்டு வந்திருக்கேன் நான். நம்ம வீட்டில் பிரண்டை இருந்தது, கொஞ்சம் வீணாக போயிடுச்சு, அதனால் கொண்டு வந்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா, ப்ளூ கலர் சங்குப்பூ. இது வீட்டில் ஆல்ரெடி ஒயிட் இருக்குது, அது கூடயே இந்த ப்ளூ வச்சா பூக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குமேன்னு இமேஜின் பண்ணி பார்த்து அதையும் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மருதாணி செடி வாசலில் வச்சா லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். அதனால் மருதாணி செடியும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி இப்போ இது வந்து நீங்கள் பார்த்தது தான். இது வந்து மனோரஞ்சிதம் பூச்செடி. இதெல்லாம் தோட்டத்தில் வைக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா, ஒரு குரோட்டன்ஸ், இது முள் நிறைய இருக்குது. இது வந்து ஒரு திருஷ்டி பரிகாரம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது ரெட் கலர் பூ பூக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இதையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.